இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் தான் இருக்கோம். ஸோ சேலமில் வந்து வணிக வளாகம்பாங்க, அந்த வணிக வளாகத்தில் தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர்த்திட்ட கேட்கலாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, எதுக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஸோ இங்கே வணிக வளாகத்தில் வந்து முன்ன மாதிரி இல்லை சேலத்தில். ஸோ நிறைய கடைகள் மூடிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு கடையில் இருக்காங்க, கேட்கலாம். நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? கேளுங்க. இந்த எலெக்ஷனில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கிறத? ஒரு நிமிஷம் இந்த பக்கம் தரேன். சொல்லுங்கள், யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? இங்கே சேலத்து முதலமைச்சர் எடப்பாடி. மேக்சிமம் சேலம் தான், அவர் தான் போடுவாங்க. சேலத்தில் வந்து பெரும்பாலும் இருக்கிறது எடப்பாடி ஐயா. ஸோ அவருக்கு தான் இங்கே ஓட்டு தெரிவிக்க போகிறாங்கிறீங்க, ஓட்டு போட போகிறாங்கிறீங்க. சேலம் வந்து ஏடிஎம்கே தான், அது ஒரு சுத்தோட்ட கோட்டை தான், அது ஒரு இது. அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா சேலத்து முதலமைச்சர் பேர் நேம். அதனால் வந்து நீங்கள் எடப்பாடி ஐயாக்கு தான் நீங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே. குறிப்பிட்டே சொல்ல முடியாது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா கேள்வி? யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கிறது சொல்லுங்கண்ணா. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? எடப்பாடியா இருக்குங்க. என்ன காரணத்துக்காக அவருக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா வம்சாவளியாக நாங்கள் ரெட்டலை தாங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதே தாங்க. அதனால வந்து ரெட்டலை அந்த சின்னத்துக்கு அவருக்கு தான் எப்பயுமே, யார் நின்னாலுமே ரெட்டலைக்கு தான். நீங்கள் யாருக்கு நான் ஓட்டு போட போகிறீங்க? பொதுவாக சொல்ல போனால் ஓட்டு போடுறது வெளியே சொல்லக்கூடாது. சரிங்க. நீங்கள் கேட்குறதும் தப்பு. சரிங்க. இருந்தாலும் பதில் சொல்கிறேன். இது வந்து அவங்கவுங்க மனசாட்சிப்படி நடப்பாங்க. இவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு யாரும் நிர்ணயம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வராங்களோ வரட்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. சரிங்க. ஓட்டு போடுறது நான் வெளியே சொல்கிறது வந்து நல்லது இல்லைங்கிறீங்க? ஆமாம். சரிங்க. அதாவது ஒரு கட்சின்னு இல்லை, இன்றைக்கி வந்து 5 கட்சி இருக்குது. நம்ம தொழிலாளி இந்த கட்சி தான் அப்படின்னு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, டிவியில் விளம்பரம் பண்ணுறீங்க, என் தொழில் பாதிக்கும். ஓட்டு வெளியே சொல்லும்போது வந்து யாருக்கு போட போகிறேன்னு சொல்லும்போது வந்து தொழில் பாதிக்கப்படும். ஏன்னு கேட்டால் அந்த கட்சிக்காரும் வருவாங்க, இந்த கட்சிக்காரும் வருவாங்க. இது நம்ம சொல்ல போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஓ நீ அந்த கட்சிக்காரனா, சரி உனக்கு நான் வேலை தரலைங்கிற மாதிரி வரும். அதனால் ஓட்டு போடுற விஷயத்தை பொறுத்த வரையிலும் வெளியே சொல்லக்கூடாது. அது நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு எதுக்கு செய்யணுமோ அது செய்யணும். நன்றி. ஸோ அப்படியே வந்து ரவுண்ட் அடிக்கலாம், நம்ம கண்ணுக்கு படுறவங்கட்டெலாம் கேட்கலாம், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கிறத. இங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? அப்புறம் ஒரு கொஸ்டின் தான், யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கிறது கேட்கலாமா? வேணாங்களா? சரி, ஓகே. நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேண்ணா. இப்போ 2026 தேர்தல் வருது இல்லை, அதுக்கு வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதுக்கு பதில் சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ நீங்கள் 2026 தேர்தல் வரப்போகுது, முதலமைச்சர் தேர்தல். இதுக்கு வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா வந்து நல்லா தான் செய்கிறாரு. ஸ்டாலின் ஐயா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மகள் மட்டுங்களுக்கெல்லாம் பாவம் இல்லாதவங்களுக்கு ஒரு 1000 ரூபா பணம் கிடைக்கிறாரு, கொடுக்குறாரு. அது நியாயமான வரவேற்று தான். பெண்களுக்கு வந்து பஸ்ஸு கொஞ்சம் இலவசமாக கொடுக்குறாரு. அது வரையும் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தானே. 10 ரூபா ஒரு நாளைக்கு மிச்சம் ஆகுது இல்லை. 10 ரூபானா மாதம் என்ன ஆச்சு சொல்லுங்க தொள்ளாயிரம்? மாதம் என்ன ஆச்சு? மாதம் ஒரு நாள் 10 ரூபான்னு பார்த்தீங்கன்னா, இது 10 நாளைக்கு போட்டிங்கன்னா 300, 3000 ரூபா கிட்ட மிச்சமாகும். 3000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு ஒரு நிதி ஒரு 3000 ரூபா ஒரு மிச்சம் பண்ண தராருல்ல. மாதம் ஒரு 1000 ரூபா அவங்க தொகையில் போகுதில்ல. அது பெண்களுக்கு ஒரு இலவசமாக இருக்கும். சில ஆண்கள் சில பணம் வேணும் இல்லாமல் இருந்தால் அந்த வச்சு அந்த பொண்ணுங்க ஏதாவது ஒரு குடும்பத்தை பார்த்துக்குவாங்களா. அது அருமையான திட்டம் தான். இப்போ இருக்க நீங்கள் சொல்கிற சூழ்நிலையில் பார்த்தா எதுக்காக ஆதரிக்கீங்கன்னா, இப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதா இருக்குது. அது வேலைக்கு போகிறாங்கன்னா அது பயணம் பண்ணி ஒரு இடத்துல போகிறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி. ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து அவங்க சம்பளம் பெண்களுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. எங்கே போனாலுமே ஒரு 7000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது 3000 ரூபா பஸ்ஸுக்கே போயிடுது. அப்படிங்கன்னா பஸ்ஸுக்குன்னா ஒரு 10 ரூபா மட்டும் இல்லை, பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் சொல்கிறபடி கணக்கு பார்த்தா 6000 ரூபா மிச்சம் கணக்கு கொடுத்துருக்கிறாரு. அது வரையும் அவர் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அதனால் அவர் வர்றது எனக்கு ஒன்றும் வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை.
பரவாயில்ல. அவருக்கு தான் நீங்கள் ஓட்டு செலுத்தணும்னு விரும்புறீங்க? அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏமா எனக்கு அந்த சமயத்தில் எப்படி போய் ஓட்டு எப்படி திட்டங்கள் வருதோ அப்படி தான் நான் ஓட்டு போட முடியும். சரி. அதாவது அவர் செஞ்ச திட்டங்கள் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் மீண்டும் செஞ்சால் நல்லா இருக்கும். தேர்தலில் விடுறப்போ இன்னும் அதிகம் தொகையை கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ டாஸ்மார்க்கு தான் இப்போ தலை விரித்து ஆடுது. அதை கொஞ்சம் கம்மி பண்ண போதும். அரசாங்கமே அவங்க தான். ஆனால் அரசாங்கமே அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் பண்ணிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது விரும்புறீங்க? அது கொஞ்சம் விடுமுறை கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாவம், ஏன்னா ஒட்டுக்காக நிறுத்தக்கூடாது. ஒட்டுக்காக நிறுத்தினா எல்லாம் பாவம்லாம் இறந்துருவாங்க. சரி. குடிமகனுங்கெல்லாம் கொஞ்சம் கை காலெல்லாம் இழுத்துக்கும். அது ஒரு பெக்கு மாதிரி அரை பெக்கு மாதிரி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் அதிகம் இருக்கக்கூடாது. கடைங்க ஒரு 10 கடைன்னா ஒரு 5 கடை இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு நல்லாயிருக்கும். சரி. ஆனால் அவங்களும் கொஞ்சம் அதிகமாக குடிச்சு உடல்நிலை சரி ஆகக்கூடாது இல்லைங்களா? அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நன்றி. அதனால் நன்றி. நீங்கள் விரும்புறீங்களாண்ணா? எனக்கு பேச தெரியாது, திமுக தான் ஓட்டு. சரிண்ணா, ஓகே. ஆண்ணா, நான் வந்து என்ன என்ன கேள்வி ஆன்சர் கேட்கணும், அந்த ஆன்சர் நான் தரேன். என்ன வேணாலும் கேள்வி. இப்போ யார் 2026 தேர்தல் வருது, இது யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? 2026 திமுக வரக்கூடாதுங்க. திமுக கண்டிப்பாக வரக்கூடாது. இவங்கள மாதிரி ஒரு அராஜகம், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் நான் உண்மையாகவே பேசுகிறேன். இவங்க ஒரு ஆட்சியை நடத்தலை. இவங்க ஒரு முழுமையான இது பண்ணல. எங்கே பார்த்தாலும் பிட் பாக்கெட், எங்கே பார்த்தாலும் அடித்தடி. இது எத்தனை அதெல்லாம் நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அராஜகம். திமுக ஆட்சி வரக்கூடாது. ஆனால் மற்ற எந்த ஆட்சி வேணாலும் வரலாம். திமுகவை தவிர வேறு எந்த ஆட்சி வேணாலும் வரல? திமுக வரக்கூடாது. மற்ற நீங்கள் எந்த ஆட்சி வேணாலும் வரட்டுங்க. நான் ஒரு உண்மையாக நீங்கள் நல்லா முழுசாகவே காட்டுங்க. தலையில் எடுத்துகிட்டு சொல்கிறேன், திமுக ஆட்சி வரக்கூடாது. அவங்களுடைய ஒரு எந்த ஒரு கலைஞர் இருக்கும்போது கூட ஒரு இதாக இருந்துச்சுங்க. இந்த இதில் வந்து என்ன பண்ணுறோம், என்ன செய்யணுமோ எங்களுக்கு தெரியல. ஒரு நாளைக்கு நீங்கள் பெண்களுக்கு மட்டும் இலவசம் கொடுக்குற, ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிற, எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற, என் முன்னாடிக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு 30,000 என்கிட்ட பிடுங்குற. என்ன ஆட்சி நீங்கள் நடத்துகிறீங்க சொல்லுங்கள்? என்ன ஆட்சி நடத்துகிறீங்க நீங்கள் எவ்வளோ? ஆனால் நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிக்கிற மாதிரி கொடுத்து என்னென்ன அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கிறீங்க, எங்கே வேணாலும் போட்டுங்க. இந்த சேலத்துக்கு தான் நான் இருக்கிறேன். வந்து என்ன பண்ணிக்கிறீங்க? ஆனால் திமுக ஆட்சி வரக்கூடாது. ஒரு மாற்று ஆட்சி வரும். மாற்று ஆட்சி வரட்டும். அது எந்த ஆட்சி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் திமுக வரக்கூடாது. இதுதான் என்னுடைய கான்செப்ட். நன்றி. இது நீங்கள் வந்து உண்மையாக கூட லைவில் கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக லைவில் போடணும். கண்டிப்பாக ரைட்டுங்க. லைவில் நீங்கள் விடணும். இதை கண்டிப்பாக நீங்கள் விட்டுரு. ஆமாங்க. இது வந்து திருப்புங்க. திமுகங்கிற ஆட்சி வந்து ஒரு நல்ல ஆட்சியே கிடையாது. அவங்க அப்பா காலத்துலையும் சரி, இவர் காலத்துலையும் சரி, ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு இதே அரசே கிடையாது. திருட்டு அரசு. அது திருட்டு அரசுங்க. அது இத்தனை எவ்வளோ லாஸில் ஆகிருக்கு. நீங்கள் எவ்வளோ போட்டுக்கிடுங்க, நான் அவருக்கு ரெடியாக இருக்கேன். நன்றிண்ணா. சரிங்க, ஓகே.